சேக்குவாரா, ஃபிடெல் காஸ்ட்ரோ இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்க. அங்கே ஒரு பெரும் புரட்சி நடக்குது. கியூபாவில் எதிர்த்து பெரும் புரட்சியை பண்ணி அங்கே ஃபிடெல் காஸ்ட்ரோ அதிபராக பதவியேற்கிறார். கிட்டத்தட்ட அவரே ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அங்கே அதிபராக இருக்கார். அப்படி அவர் பதவியேற்ற பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, என்னெல்லாம் இங்கே மாற்றங்களை நிகழ்த்தலான்னு பார்க்குறாரு. அதில் வேளாண்மையில் என்ன மாற்றம் நிகழ்த்தலான்னு முடிவு பண்ணும்போது, நம்ம தற்சார்பாக மாறணும் அப்படின்னாக்க அதுக்கு இயற்கை வேளாண்மை தான் சாத்தியம் அப்படின்னு இயற்கை வேளாண்மை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி அமெரிக்கா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது, கிரீன்லாந்தை பிடிப்பாங்குது, வெனிசுலாவை பிடிச்சிருக்காங்க, இப்படி பல நாடுகளை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா. கியூபா எல்லாத்தோட ரொம்ப சின்ன நாடு. ஆனால் கியூபாவை கடைசி வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வெளியில் சார்ந்து இல்லை. அவங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து பொருள் வர்றதை நிறுத்திட்டாங்கன்னா சில நாடுகளுக்கு சிக்கலாயிடும். ஆனால் கியூபாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அங்கேயே போதுமான அளவுக்கு எல்லா வளங்களையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்போ வெளியிலேருந்து எது வரலனாலும் பரவாயில்ல, டாலர் என்ன ரேட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, டாலருக்கு நிகரான அவங்க ரூபாய் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சாலும், அவங்க கரன்சி எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட தேவையான எல்லா வளமும் அவங்கக்கிட்ட இருக்குது.